ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ வந்து என்னோட 2026 அதில் வந்து நான் என்ன மாதிரி ஸ்டடி பிளான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறேன். நான் நோட்டில் வந்து எழுதி வச்சுருக்கேன். இது ஃபோட்டோ எடுத்து நான் வீடியோவில் போடுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன சப்ஜெக்ட்டு எப்படி படிப்போம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் இருக்கும். தமிழ் வந்து நீங்கள் பேரலாக படிக்க வேண்டியது. தமிழ் அண்ட் மேக்ஸ் வந்து பேரலாக நீங்கள் படிக்கணும். ஸோ இங்கே நிறையா படிக்கிறதா இருக்குது. வந்து தமிழ்லேயே நிறையா படிக்கிறது இருக்குது. ஜிஎஸ் வந்து லாட் ஆஃப் சப்ஜெக்ட், நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் மேக்ஸ் வந்து நம்ம பேரலாக படிப்போம். அண்டு மீதி இருக்கிறது வந்து 9 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நான் எப்படி ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாலிட்டி, தமிழ் சொசைட்டி, நெக்ஸ்ட் ஐஎன்எம், அடுத்து எக்கனாமிக்ஸ், அடுத்து ஹிஸ்ட்ரி, அடுத்து ஜியாகிரஃபி, அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் அப்படின்னு 10 ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆர்டரில் வந்து இப்போ நான் பாலிட்டி வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். நீங்கள் முன்னாடி வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏன் இங்கிலீஷ் சூஸ் பண்ணேன் அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அண்டு இங்கிலீஷில் நோட்ஸ் எழுதிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்டு ஷார்ட் கட்ஸ் கிரியேட் பண்ணுறது 2026 ஜனவரிக்குள்ளே நான் முடிக்க வேண்டிய சப்ஜெக்டாக என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா பாலிட்டி அண்டு தமிழ் சொசைட்டி. ஸோ அதுக்கப்புறமா ஐஎன்எம் வச்சுருக்கேன். நீங்கள் தமிழ் சொசைட்டி படித்தீங்கன்னா அதில் வந்து ஐஎன்எம்மும் வரும். நீங்கள் இல்லை ஒரு ஐஎன்எம் படிக்கிறீங்கன்னா அதுக்கு தமிழ் சொசைட்டிலையும் வரும். ஸோ அது நீங்கள் அதுக்கு அடுத்து நான் தமிழ் ஐஎன்எம் வச்சதுக்கு காரணம் அதுதான். அப்புறமா எக்கனாமிக்ஸ் வந்து நான் ஆல்ரெடியே வந்து ரொம்ப நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு இடத்துல வந்து எனக்கு எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் பிடிச்ச சப்ஜெக்ட் இதுங்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். பட் அதை இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் லைன் ஃபேக்ட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான நேம்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள் வந்து அதுக்குள்ளே இருந்தே வரும். ஸோ உங்களுக்கு மார்க் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்துடலாம். அதனால தான் ஹிஸ்ட்ரி வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்கடுத்து ஜியாகிரஃபி வச்சுருக்கேன். ஜியாகிரஃபியில் வந்து சம்டைம்ஸ் அது நமக்கு அது ஃபுல்லாக படிக்க முடியாது. அது நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் திடீர்னு ஏதோ ஒரு மலை நீர்வீழ்ச்சி அப்படின்னு கேட்பாங்க. பட் அது எந்த புக்ஸில் இருக்கும் அப்படின்னு நம்ம தேடி படிச்சுட்டு இருக்க முடியாது. அண்ட் அதில் வர கொஷின்ஸும் கம்மி தான் ப்ரிலிமினரிக்கு. பட் அதையுமே படிக்கணும்னா நம்ம மெயின்ஸுக்கு வருது. நம்ம மெயின்ஸ் எப்படி தான் எழுதி தான் ஆகணும். ஸோ இப்போ டைம் இருக்கும்போது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுவுமே நான் வந்து நெக்ஸ்ட் வச்சுருக்கேன். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஏன் ரொம்ப அது கடைசியில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா அது வந்து கரண்ட் அஃபேர்ஸு அதோடு சேர்ந்து நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பாலிசி நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். தமிழரசு மேகசின்ஸு வந்து ஒரு 1.5 இயர்ஸ் படிக்க வேண்டியிருக்கும். அண்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு புக்ஸ் ஏதாவது ஒரு இயர் புக் வாங்கி அதோட ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது. சில ஸ்டாட்டிக் டாபிக்ஸ்னு இருக்கும். அது வந்து சில மெர்ஜே வரும். யூனிட் 8 அந்த தமிழ் சொசைட்டியில் வரும். சிலது வந்து நீங்கள் தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிக்காக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாததுனால இது கடைசியாக வைக்கும்போது நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கான புக்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அண்டு ஒரே ஸ்ட்ரெச்சில் உட்காந்து நம்ம நோட்ஸ் எடுத்து படிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படித்தோம் அப்படின்னா அது அப்படியும் படிக்கலாம். பட் எனக்கு வந்து இப்படி இது படிக்கிற ஒரே ஸ்ட்ரெச்சாக முடித்தோம் அப்படின்னா ஒரு இதுவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கடைசியாக வச்சுருக்கேன். அதோட சயின்ஸ் வந்து மோஸ்ட்லி அது தொடவே மாட்டாங்க அந்த ப்ரிலிமினரிக்கு. நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அது சொன்னாங்கல்ல அந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அதுலேயே கவர் ஆகிரும். அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து நம்ம தினமுமே படிக்கிறது தான். அதுதான் மேக்ஸ். ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது சப்ஜெக்ட் ஆர்டர் இருக்குது. அது ரொம்ப ப்ரிலிம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து என்னென்னா இப்போ இது நம்ம ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்குறது, ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது. இது 3 டாஸ்க்குன்னு தான் ப்ரிலிமினரி ஸ்டேஜ். இப்போ ப்ரிலிமினரி ஸ்டேஜ் அந்த ஆர்டர் வைஸ் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு மூவ் ஆகணும். சேம் டைம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் பாலிட்டி வந்து முடிச்சேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தமிழ் சொசைட்டிக்கு போகிறேன். ஸோ பாலிட்டியை படிக்க மாட்டேன் அப்படி இல்லை. அந்த பாலிட்டியை நான் எடுத்துக்கிட்டு மெயின்ஸ்க்கான ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ப்ரிலிமினரிக்கான சப்ஜெக்ட்டு அந்த டெஸ்ட்டு அந்த பிவைக்யூஸ் அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணிடணும். இருந்தால் மெயின்ஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு இப்போ பாலிட்டி மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வரைக்கும் படிச்சதுனா கூட அது ஏன்னா எனக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து முன்னாடியே கம்ப்ளீட் ஆகிருக்குல்ல அது வரைக்கும் இருந்தால் கூட எனக்கு போதும் அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதுதான் வந்து நான் பிளான் வச்சுருக்கேன். தமிழுங்கிறது வந்து பேரலாக படிக்கணும். தமிழுக்கு வந்து இப்போது கரெக்டாக ஜனவரி மாதம் வந்து நான் வந்து தமிழ் ஆரம்பிக்க போகிறேன். டைம் வந்து 4 hours ஸ்ப்ளிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம் சப்ஜெக்ட், நெக்ஸ்ட்டு மெயின் சப்ஜெக்ட், அடுத்து தமிழ், அடுத்து வந்து மேக்ஸு. ஸோ இப்போ 4 வந்து பிரித்து நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் என்னோடய பிளான். ஸோ
ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுற அவசியமே கிடையாது. இட்ஸ் ஐடியா. இந்த தம்பி வந்து இவ்வளோ படிச்சிருக்கான், ஒரு 3 வருஷமா படிச்சிருக்கான் இந்த எக்ஸாமுக்கு, அப்படின்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்குது, இவன் ஒன்று சொல்கிறானே அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். படிக்கிறவங்க என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க. பாய்.